Mind-blowing valor. இனிய காலை வணக்கம். கோட்டை மாநகரம் வேலூர் மாநகரத்தில் இயங்கி வரும் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பயில்கின்ற மாணவர்களுக்கு கல்லூரி கனவு வழிகாட்டு நிகழ்ச்சி 3 கட்டங்களாக. மேலும் இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சிகளை வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற 2வது மண்டல குழு தலைவர் மேடம், 1வது மண்டல குழு தலைவர் மேடம் அவர்களையும் வருக வருகை என என்னோடு வரவேற்கிறேன். இத்துடன் இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சியிலே பயிர்களை வந்திருக்கின்ற அன்பிற்கினிய மாணவ மாணவி பெற்றோர்களையும் வருக வருகை என வரவேற்று அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். படிப்பை பக்குவமாய் முடித்து ஆயிரம் கனவுகளோடு ஒரு மாணவ செல்வங்களை அரவணைத்து அன்பாய் அவர்களின் கரம் பற்றி கல்வி மட்டுமல்லாது புதிய புதிய சிந்தனைகளையும் புதிய புதிய வாய்ப்புகளையும் அள்ளி வந்து வாழ்வின் யதார்த்தங்களை புரிய வைத்து அவர்களுக்கு அனுபவ சிறகை கொடுத்தி உயர்ந்த வாழ்வில் பறக்க வைக்கும் இடம்தான் கல்லூரி. இங்கே நட்பு மட்டுமல்லாது அனுபவங்களும் சேர்ந்தே கிடைக்கும். கல்லூரி சாலை இது கற்களால் உயர்ந்திருக்கும் கட்டிடம் அல்ல, இது சமத்துவத்தின் சரணாலயம், சாதனைகளின் சங்கம். அம்பேத்கர்கள் வரை தங்களின் திறன்களை ஏற்றுக் கொண்ட இடம்தான் கல்லூரி. மலர்களை வெளியே கொண்டிருந்தோர் இங்கு ஒன்றிணைந்து உங்கள் அனைவரையும் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்வது அற்புதம் என்றால் இந்த கல்லூரி கணக்கில் இனிய நிகழ்ச்சி குத்துவிளக்கு இருக்கிறது. போலீஸ் காலேஜ் துறை சார்ந்த கருத்தாளர்கள் புத்தகம் வழங்கி நடந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா? சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயநல குணத்துடன் ஒடுங்குவதா? உள்ளாய் கிடந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம். நெல் கூட புள்ளி இனத்தை சேர்ந்ததுதான். அது பூமியின் பசியை போக்கவில்லை. எத்தனை நேரம் இமயமலை, அது இன்னொரு சிகரம் உனது தரை. எத்தனை ஞானியை பிறந்த தரை, நீ இவர்களை நெஞ்சில எண்ண தரை. பூமி பந்தி எண்ணவில்லை, உன் புகழை தந்து வாங்குவில்லை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சிக்கு தன்னம்பிக்கை உரையாற்ற வருகிறார் திரு ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவர்களை கல்லூரி கனவு விழா குழுவினர் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். காலை வணக்கம். கேக்குதா? அனைவருக்கும் காலை வணக்கம். நல்ல சவுண்டா? வணக்கம்.
இந்த பக்கத்துல வணக்கத்துக்கு அப்புறமா சார்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையை கட் பண்ணிட்டு அண்ணான்னு கூப்பிட்டீங்கன்னா உரிமையோட என் தம்பியும் தங்கச்சிகளையும் உயர்வடைவதற்காக பேச போறேன்னு சொல்லி சந்தோஷமா அந்த உயர்வு ஸ்டார்ட் பண்ணாங்க. நிகழ்ச்சியில பேசும்போது ஒரு 2 ரூல்ஸ் வச்சு பேசுறது வழக்கம். முதல் ரூல் என்ன தெரியுமா? எப்பவுமே யார் இந்த மேடையில மைக் முன்னாடி பேசினாலும் கைத்தட்டல்ன்றது நம்ம தமிழர்கள் பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த கைத்தட்டல வெறும் சவுண்டா மட்டும் காட்டாம இந்த உலகத்துக்கே தெரியுற மாதிரி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எப்பப்பெல்லாம் உங்க கைத்தட்டல் இரு கைகளும் தலைக்கு மேல ஒசந்து கொடுக்கக்கூடிய கைத்தட்டலா இருக்கும். ஒரு ட்ரையல் பார்த்துலாமா? எல்லாரும் சேர்ந்து தலைக்கு மேல ஒசந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்து பார்ப்போம். நல்லா எல்லாருமே சேர்ந்து. கல்லூரி கனவு 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்தது வரைக்கும் பள்ளிகள்ல படிக்கும் போது 10ஆம் வகுப்பு முடிக்கும் போது என்ன படிக்க போறோன்ற கன்ஃபியூஷனோட ஸ்டார்ட் ஆகி 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போது கணிதத்துல எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு 11ஆம் கிளாஸ்ல நம்ம காமர்ஸோ வேற ஏதாவது அக்கௌண்ட்ஸ் குரூப்லயும் சேர்ந்துட்டு சயின்ஸ் இன்ஜினியரிங்னு பல குரூப்ஸ் இருந்தா கூட நமக்கு என்ன வரும்ன்றதை யோசிச்சு 11ஆவது 12ஆவது சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கல்லூரின்னு வரும்போதுதான் நம்ம வாழ்க்கையோட மொத்த டேர்னிங் பாயிண்ட்டுமே மாறக்கூடிய நேரம் ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் பொதுத் தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா கல்லூரியில் வரும்போது உங்க பள்ளியை தாண்டி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய சக மாணவர்களோட போட்டி போட்டு கல்லூரியில ஒரு சரியான வாய்ப்பு பிடிக்கணும். அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அரசு சார்ந்த கல்லூரியில சீட்டு கிடைச்சதுன்னா அது இந்த உலகத்துல அவங்க கிடைச்ச பெரிய வாய்ப்பு மாதிரி. ஏன்னா தமிழ்நாடு மட்டும்தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வி வாய்ப்பு மட்டும்தான் அரசு சார்ந்த கல்லூரிகள்ல மட்டும்தான் இந்தியாவின் சிறந்த மாணவர்கள் இல்ல உலகத்திலேயே இன்னைக்கு ஜெயிச்சிருக்கக்கூடிய சிறந்த மாணவர்கள் உருவெடுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட இடத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒவ்வொரு ஊரா, ஒவ்வொரு கல்லூரியா, ஒவ்வொரு இடமா தேடி தேடி அப்பா அம்மாவோட போய் பார்த்துட்டு இருந்த விஷயத்தை உடைச்சு இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் நான் முதல்வன் அப்படின்னு உங்களை எல்லாரும் முதல்வனாக சிந்திக்க வச்சு இன்னைக்கு அனைத்து கல்லூரிகளுமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இவ்வளவு ப்ராமினன்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கு மத்தியில நம்மளது மாவட்ட ஆட்சியர் மற்றும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நம்மளுடைய துணை மேயர் போன்ற உயர் அதிகாரிகள் முன்னிலையில உங்க எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய நமது வேலூர் மாவட்ட நிர்வாகத்துக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் ஒரு நல்ல கைத்தட்டல உரிதாக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? அதே மேல கைத்தட்டல மேல தலைக்கு மேல வசூல் கொடுக்கும் போது அவருக்கு சந்தோஷம். என்னைக்குமே காம்படிஷன் வச்சா பொம்பளை பசங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்றத பசங்க ப்ரூவ் பண்றாங்க. இப்ப பசங்க எல்லாம் பொண்ணுங்களான்றதா கைத்தட்டல போட்டி. முதல் பக்கம் லெஃப்ட் சைடு யாரெல்லாம் நல்லா கைத்தட்டுறீங்க பார்த்தலாம். லெஃப்ட் சைடுல ஃபுல்லா கைத்தட்டு. லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய 340 பேர்ல 270 பேர் கைத்தட்டி இருக்கீங்க. ஏன்னா பிக் பாஸ் விட மிகப்பெரிய கேமரா இருக்கக்கூடிய கண் இது. சரி, ரைட் சைடுல இப்ப பாத்துறோமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ரைட் சைடு பசங்க 270 பேர்ல ஒரு 80 பேர் கைத்தட்டல. இப்ப யார் வின்னர் அப்படின்னா மெஜாரிட்டியா பெண்கள் தான் இந்த வாட்டி வின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பள்ளிகள்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய நமக்கு பெருசா ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு. ஆனா உண்மையிலேயே கல்லூரின்னு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போற இடம் கல்லூரியாக மட்டும்தான் இருக்கும். நாம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் ஒரு காலேஜ் வந்து அதுல இன்ஜினியரிங்கா இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கலாம், மெடிசனா இருக்கலாம், லாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு படிப்புல சேர்ந்து படிச்சோம், டிகிரியை வாங்கணும் அப்படின்றது வாழ்க்கையோட சக்சஸ் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு இன்ஜினியர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஒரு 50 பேர். எத்தனை பேருக்கு மருத்துவர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு வக்கீல் ஆகணும்னு ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் மாதிரி ஆகணும்ன்ற ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு போலீஸ் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு? ஆல்மோஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. இந்த ஆசையில நீங்க ஜெயிக்கணும்னா ஒரே வழிதான். யார் யாரெல்லாம் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சீங்களோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வெட்ட வெளியில கிடைக்கிறதுக்கு உட்காரத்துக்கு கூட இடம் இல்லாம, மர நிழல் கூட கிடைக்காம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எப்படியாவது வேருக்கு விரும்பி படிச்சு முன்னேறி வரணும்னு படிப்பு எடுத்து இன்ஜினியர் ஆகி
தன்னுடைய வாழ்க்கையில சாதிச்சவரு. அவர் அந்த இடத்துல மட்டும் நின்றுடாம நம்ம வாங்கக்கூடிய 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கோ அல்லது அந்த இன்ஜினியரிங் படிப்பு டிகிரிக்காக மட்டும் வாழணும்னு இல்லாம நாமெல்லாம் வெயில்ல உட்காந்து படிச்சோம். நமக்கு அப்புறம் வரக்கூடிய பசங்களாவது ஒரு கட்டிடத்துக்குள்ள உட்காந்து படிக்கணும்னு ஒரு சிவில் இன்ஜினியர் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு கட்டிடத்திற்கு நடுவில் நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டிருக்கு. இன்ஜினியர்லயே ஒரு பெஸ்ட் இன்ஜினியர் ஒரு மனிதர் இருக்காரு. இன்னைக்கு மாற்றுத்திறனாளி அப்படின்னா நடக்க முடியாம கஷ்டப்படுறவங்க ஆரம்பிச்சு பார்வை இல்லாதவங்க வரைக்கும் நிறைய வகை மாற்றுத்திறனாளி இருக்காங்க. அதுல நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிக்கு என்ன ஆசை இருந்திருக்குது? ஒரு 10 அடி நடந்து போகணுன்றது ஆசையா இருந்திருக்கும். ஆனா அவங்க பிறந்ததுல இருந்து வாழ்க்கை முழுக்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு லெக் கொடுக்குறாங்க. இந்த காலை வந்து பொறுத்திக்குங்க, ஒரு செயற்கை காலை பொறுத்திக்குங்க, இப்ப நடங்கன்றாங்க. அந்த மாற்றுத்திறனாளி கடைசியா உட்காந்துட்டு இருக்காங்க, நடந்து மேடைக்கு வரணும்னு சொல்றோம்னு வச்சுக்கோமே, அந்த லெக்கு அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அதை போட்டு 2 அடி காலடி வச்சாங்கன்னா ரத்தம் கட்ட ஆரம்பிக்கும், வீக்கம் வர ஆரம்பிக்கும், ரத்தம் சொட்ட சொட்ட வர ஆரம்பிக்கும். எந்த ஒரு மனுஷன் நடந்து வரணும்னு ஆசைப்பட்டு அந்த காலை மாட்டினாரோ அதே மனுஷன் அந்த நடந்து வரக்கூடிய அந்த காலை கலட்டி வச்சுட்டு அந்த வலி தாங்க முடியாம வேதனையில உட்காந்துருவாரு. ஒரு இன்ஜினியர் படிச்சாரு, பெரிய மனுஷனா வளர்ந்தாரு. ஆனா அவர் உலகத்திலேயே சிறந்த விஷயமா அவர் மனசுக்கு பட்ட ஒண்ணு செஞ்சாரு. அப்படி நடக்க முடியாம வாய்ப்பிருந்தும் நடக்க முடியாம உடங்கி இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிக்கு ஆர்டிபிஷியல் லெக்னு ஒண்ணு உருவாக்கி லைட் வெயிட்ல கொடுத்து இன்னைக்கு ஓடியே போய் ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க முடியும்ன்ற வாய்ப்பை உருவாக்கியவர் தான் நாம் அனைவராலும் போற்றப்படுகிற டாக்டர் APJ அப்துல் கலாம் என்ற மாபெரும் மனிதர். ஒரு மனிதனின் செயல்பாடுல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல பேரோட கண்ணீரை போக்கப்பட்டிருக்கு. அதுதான் இன்ஜினியரிங் படிப்பு. மருத்துவ படிப்புனா என்ன? இந்த ஸ்கூலை விட்டு வெளில போய் பாருங்க. இந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சு வெளியில போனீங்கன்னா ஒரு அம்மா வேர்க்க விரும்பத்தை நடந்து போயிட்டே இருப்பாங்க. சும்மா ஒரே ஒரு செகண்ட் ஏமா நடக்கிறீங்கன்னு கேளுங்க. ஒன்னையில தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நான் சொல்றது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். எங்க இருந்துமா வரீங்க? அதோ அங்க 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரேன். ஹாஸ்பிட்டல் இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கேப்பா. ஆமா நடந்தே போயிடும். ஏமா நடந்து போறீங்க? காசு இல்ல தம்பி, பஸ்ஸுக்கெல்லாம் காசு இல்ல, வசதி இல்ல, அதனால நடந்தே போறேன். சரி, அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஒரு 6 மாசமா கால் ரொம்ப வலிக்குது, என்னால் நடக்க முடியல, அதனாலதான் மருத்துவமனைக்கு நடந்தே போறேன்னு வாழக்கூடிய மனிதர்களின் கண்ணீரை துடைப்பதற்காக பிறந்தவர் தான் ஒரு மருத்துவராக இருக்க முடியும். அப்படி ஒரு முடிவோடு யார் படிக்கிறாங்களோ அவங்க நீட் எக்ஸாமினேஷன் ஒண்ணுமே ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஒரு வக்கீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா என்ன பேசுவோம்? எங்க பார்த்தாலும் சண்டை, சண்டையை சேர்த்து விட்டாலும் காசு, பிரிச்சு விட்டாலும் காசு, நல்லா சம்பாதிக்கலாம், அதனால வக்கீல் ஆயிடும். ஏன் இன்ஜினியர் ஆகணும்? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை, 1 லட்ச ரூபாய் சம்பளம், இன்ஜினியர் ஆயிடும். ஏன் டாக்டர் ஆகணும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 6 மணி நேரம் டியூட்டி, அதுக்கப்புறம் கிளினிக் வச்சா அதுல ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் பார்க்கலாம். எல்லா படிப்புகளுமே எவ்வளவு பணம் சம்பாதிக்கலான்ற குறிக்கோளோட எப்ப பார்க்க ஆரம்பிச்சோமோ அப்பவே கல்வி வியாபாரமாக்கப்பட்டுருச்சு. அப்பவே நம்மளுடைய வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. எப்ப நான் இன்ஜினியர் ஆகும்போது இன்னொருத்தருக்காக உழைக்க முடியும், எப்ப நான் மருத்துவர் ஆகும்போது கஷ்டப்படுறவங்களுக்காக வைத்தியம் பண்ண முடியும், எப்ப நான் வக்கீல் ஆகும்போது கோர்ட்டு வாசல்ல மணிக்கணக்கில் உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கக்கூடிய அந்த அம்மாவோட கண்ணீரை தொடச்சு உனக்காக வாதாட உள்ள நான் இருக்கேன்னு சொல்லி அந்த அம்மாவோட சொல்ல முடியுமோ, அப்பதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஜெயிக்கிறான். இப்படி கல்வியின் வாய்ப்பை ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி மத்தவங்களை முன்னேற்றணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் இந்த உலகம் ஜெயிக்கக்கூடிய பாதையில போகுது. அப்படி ஜெயிக்கக்கூடிய மனிதர் கஷ்டப்படுற இடத்துல இருந்து 2 மனுஷங்க வந்தாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாம் மாவட்ட ஆட்சியர்னு தெரியும். தமிழகம் முழுக்க 38 மாவட்டம் இருக்கு, 38 மாவட்ட ஆட்சியர்கள். இந்த 38 மாவட்ட ஆட்சியர்கள் தாண்டி தமிழ்நாட்டில் மட்டும் 313 IAS இருக்காங்க. ஸ்டேட் லெவல் IAS இருக்காங்க, செக்ரட்டரி லெவல் IAS இருக்காங்க, பிரின்சிபல் செக்ரட்டரி IAS இருக்காங்க, கடைசியா சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, தலைமை செயலாளர்னு சொல்லுவாங்க. நம்ம யாரும் பெருசா கேள்விப்படாத ஒரு பெயர் தமிழகத்திலிருந்து கஷ்டப்படுற இடத்துல இருந்து தொடர்ந்து போராடி உழைச்சி IAS ஆகி அனைவருக்கும் தலைமைச் செயலாளராக மேலாள் தலைமைச் செயலராக இருந்த திரு இறையன்பு IAS ஒருத்தர் வந்ததுனாலதான் இன்னைக்கு நான் முதல்வன்ற ஒரு திட்டத்தின் மூலமா உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பை அவர் உருவாக்கியிருக்கிறார். ஏன்னா யார் ஒருத்தவங்க தினமும் கஷ்டப்படுற வாழ்க்கையில இருந்து வெளியில வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய வெற்றி உன்னோட வெற்றியா மட்டும் இருக்காது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கான வெற்றியாக இருக்குன்றதை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்துல காவல்துறையினாலே பயப்படுவோம், போலீஸ் ஸ்டேஷன் போனாலே பயப்படுவோம். காவல்துறை நம்ம நண்பர் தான், எப்ப வேணா வரலான்ற தைரியத்தையும்
பண விஷயத்தை உருவாக்குனவங்க தான் மேலாள் தலைமை காவல் அதிகாரியாக இருந்த திரு டிஜிபி சார் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் என்ற ஒரு மனிதன் அங்க இருந்ததுனால தான் அந்த விஷயத்தை உருவாக்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு மாபெரும் மனிதன் உருவானதுனாலதான் கல்வியின் வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு போய் சேருச்சு. இப்படி யார் யாரெல்லாம் கஷ்டப்படுற இடத்துல இருந்து வந்தாங்களோ அவங்க மட்டும் தான் உலகத்துல ஜெயிச்சாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே கேள்விதான், எப்படியோ ஒரு காலேஜ் சேர்ந்துரும்னு வச்சுக்கோமே, எங்கேயோ போய் படிப்போம்னு வச்சுக்கோமே, எப்படியோ டிகிரி வாங்கிடுவோம்னு வச்சுக்கோமே, டிகிரி வாங்கி ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துருவீங்கன்னு வச்சுக்கோமே, முதல் மாச சம்பளம் என்ன பண்ணுவீங்க? முதல் மாச சம்பளம் என்ன பண்ணுவீங்க? யாருக்கு? அப்பா சவுண்டா, நல்ல சவுண்டா, நல்லா யார் யாருக்கெல்லாம் உண்மையிலேயே அப்பா அம்மாவுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களால நல்ல சவுண்டா சொல்லுங்க பாப்போம். ரெடி, ஸ்டார்ட், 1 2 3. உண்மையிலேயே ஸ்கூல் படிக்கும் போதுல ஆரம்பிச்சு வீட்டுல இருந்து கிளம்பும் போது நம்ம தலைமுடிய வாரி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு செருப்பு போட்டு விட்டு உனக்கு சாப்பாடை விட்டு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி திருப்பி நீ ரிட்டர்ன் வர வரைக்கும் உன்னை நினைச்சிட்டு இருக்க அந்த தெய்வீகள் இந்த உலகத்திலே கிடைச்ச மிகப்பெரிய தெய்வமாக பார்க்கப்படுகிற தாய் தந்தையை தவிர இந்த உலகத்துல சிறந்தவங்க இந்த உலகத்துல யாராலையுமே இருக்க முடியாது. ஆனா உன்னைய சாப்பிட வச்சவங்க அவங்க சாப்பிட்டு மாட்டாங்க. உனக்கு செருப்பு கொடுத்தவங்க அவங்க செருப்பு இல்லாம தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. உனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்தவங்க கிழிஞ்சு போன ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பாங்க. எல்லா வகையிலுமே யோசிச்சு பாருங்க. உனக்குலாம் ஒரு 16-17 வயசு இருக்கும். 17 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய தாய் தந்தையர் சந்திச்சிருப்பாங்க. சந்திக்கிறதுக்கு முன்னாடி 30 வருஷம் கஷ்டத்தை தான் சுமந்திருப்பாங்க. ஆனா ஒரு செகண்ட் கூட 30 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம், ஏன் நமக்கு குழந்தையெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்காக இன்னும் கஷ்டப்படணும், பேசாம நம்ம 2 பேரும் சம்பாதிச்சு நாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் கூட யோசிக்காம 30 வருஷம் நம்ம வாழ்க்கையை தான் தொலைச்சோம். ஆனா அடுத்த 30 செகண்ட்ல இருந்து நமக்காக பிறக்கக்கூடிய என்னுடைய மகனுக்காகவும் மகளுக்காகவும் அடுத்த 16 வருஷம் வாழ்க்கையை சாக்ரிஃபை பண்றேன், அவன் ஜெயிச்சு நல்லா இருப்பான்னு சொல்லி உனக்காக இந்த உலகத்தையே சாக்ரிஃபை பண்ண ஒரு பெரிய மாபெரும் தெய்வங்கள் தான் உங்களுடைய தாய் தந்தையர். ஒரு நல்ல கைத்தட்டல் அவங்களுக்காக கொடுக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? அப்பேற்பட்ட தாய் தந்தையர்கள் நம்ம என்ன நினைப்போம்? ஒருவேளை சாப்பாடு வாங்கி நினைப்போம். கையை பிடிச்சி நிறைய நாள் ரோட்டில் நடந்திருப்போம். ஒரு ஹோட்டல்ல பார்த்துருப்பாங்க, பேனரை பார்த்துருப்பாங்க. அந்த பேனரை பார்க்கும்போது அந்த பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருந்திருக்கும். ஆனா உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க. அப்ப முதல் மாசம் சம்பளத்துல டிசைட் பண்ணிருப்பேன், 200 ரூபாய்க்கு எங்க அம்மாவுக்கு நல்ல பிரியாணி வாங்கி கொடுக்கறதோ, நல்ல சேலை வாங்கி கொடுக்கறதோ, நல்ல வேஷ்டி சட்டை வாங்கி கொடுக்கறதோ என்னோட லட்சியம்னு சொல்லி ஓடி இருப்பேன். இதே மாதிரி ஏதோ ஒரு கல்லூரியில சேர்ந்துட்டேன், என்ன வாய்ப்பு இருக்குன்னே தெரியாம சேர்ந்துட்டேன். ஒரு டிகிரியும் வாங்கிட்டேன், ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டேன். 15,000 20,000 சம்பளம். முதல் மாச சம்பளத்தோட வீட்டு வாசல்ல நிக்கிறேன். அந்த முதல் சம்பளம் வீட்டுல போய் அப்பா அம்மாவை சந்தோஷத்தோட வெளியில போய் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் நீ கூப்பிடுற அந்த நொடி, அந்த பணத்தை அந்த சந்தோஷமா வாங்குறதுக்குள்ள 10 கடைக்காரன் வீட்டு வாசல் வந்து நிற்பான். வீட்டோட வாடகை கேட்டு மளிகை கடைக்காரங்க, பால் கடைக்காரங்கன்னு ஒவ்வொரு இடத்துலயும் உங்க அப்பா அம்மா வாங்கின கடனை பிடிக்கிறதுக்காக வருவாங்க. அந்த 20,000 ரூபாய் 19,000 ரூபாய் காலியாகி கடைசி 1000 ரூபாய் இருக்கும். அந்த 1000 ரூபாயில அப்ப கூட சந்தோஷமா அப்பா அம்மா வாங்கி தரணும் ஹோட்டல் கூட்டு போவேன். ஹோட்டல்ல போய் அம்மா அப்பா உட்காருவாங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷத்துல உட்காருவாங்க. என்னம்மா சாப்பிட்ற? பிரியாணி சாப்பிட்றியானா? இல்லப்பா இன்னைக்கு வயிறு சரியில்லை, எனக்கு பிரியாணி எல்லாம் வேண்டாம், இட்லி இல்லைன்னா தோசை சொல்லணும். ஏன் தெரியுமா? ஏன்னா அதுதான் விலைப்பட்டியலே கம்மியான விலையில இருக்கும். என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 20,000 ரூபாய் 19,000 ரூபாய் கடன்காரனுக்கு கொடுத்து கடைசியில் இருக்கக்கூடிய 1000 ரூபாய் எண்ணி நல்லா வாழ வைக்கணும்னு கூட்டிட்டு வந்து என் புள்ள ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சிருக்கு. ஆனா என் பிள்ளையோட கடைசி 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு நானே சாப்பிட்டுட்டேன்னா அடுத்த 500 ரூபாய் வச்சு என் புள்ள என்ன கஷ்டப்படுமோன்ற அந்த கண்ணீரும் வேதனையும் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய வேதனை வெறும் 10 ரூபாய்க்கு தோசையும் 5 ரூபாய்க்கு இட்லியும் மட்டும் தான் சாப்பிட வைக்கும். ஆனா அதே இடத்துல நான் முதல்வன் மாதிரி இந்த திட்டத்தை பயன்படுத்தி கல்லூரி கனவு மாதிரி இந்த இடத்துல இருந்து சரியான வாய்ப்புகளை பிடிச்சி நல்ல ஒரு கல்லூரியை உங்களோட மதிப்பெண் அடிப்படையில நண்பர்களை பார்க்காம உன்னுடைய ஏற்றத்தை மட்டும் பார்த்து ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரியில போய் வெறும் பட்டப்படிப்பு மட்டும் படிக்காம ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்துல வேலைக்காக நீ தேடி ஓடாம உன்னை தேடி 10 கம்பெனி வர அளவுக்கு ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணி நீ அடைஞ்ச வெற்றியும் உனக்கு கிடைச்ச வேலை வாய்ப்புகளும் நீ போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் உங்க அப்பா அம்மா கதவை தட்டி சொல்லும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தோட கிடைக்கக்கூடிய சம்பளத்துல அதே 20,000 ரூபாய் சம்பளத்துல வீட்டு வாசல்ல போய் நிற்கும் போது அதே அப்பா அம்மா ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் உட்கார வைக்கும் போது இந்த வாட்டி மெனு கார்டு எடுக்க மாட்டாங்க, ஒரு கிளாஸ் தண்ணியை வாங்கி குடிப்பாங்க. அந்த தண்ணி தொண்டைக்குள்ள இறங்குறதுக்குள்ள அவங்க மனசுல ஒரு எண்ணம் ஒரு செகண்ட் வரும். அந்த தண்ணி தொண்டைக்குள்ள இறங்கும் போது அவங்களுடைய பார்வை இரண்டும் உங்க மேல பார்த்து அண்ணாந்த பார்த்து நினைப்பாங்க, என் பிள்ளை இனிமே பொழைச்சுக்கலன்னு நீங்க கொடுக்கக்கூடிய நம்பிக்கை தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மகிழமாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து நிற்கும். அதை உருவாக்கணும்னா வாய்ப்புகளை பிடிச்சிக்க தயாரா இருக்கும்.
ஒரு காலத்துல நாங்கெல்லாம் படிக்கும் போது எந்த இடத்துல வாய்ப்பு இருக்குன்னு தெரியாம ஓடுற சிச்சுவேஷன். இன்னைக்கு மொத்த வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கக்கூடிய இடத்துல இருக்கு. இன்டர்நெட் வசதி இல்லாத பிரச்சனைகள். இன்னைக்கு உங்களுக்காக இன்டர்நெட் வசதியோட ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு ஆபீசர் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கான அப்ளிகேஷன் இங்கே ஃபில் பண்ணி தராங்க. உனக்கு தெரியாத எல்லா விஷயங்களும் இங்க கத்துக் கொடுக்கறதுக்கான அதிகாரிகளை போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் உன் கண்ட்ரோல்ல உனக்காக வந்து நின்றுட்டு இருக்கு. ஏன்னா நீ ஜெயிச்சு மேல வரணுன்றதுக்காக. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்வாரு, என்னைக்குமே வறுமையின் பிடியிலிருந்து வரக்கூடிய குழந்தை ஜெயிப்பது மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டின் நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்றத அவர் அடிக்கடி சொல்வார். அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு படி ஐஐடி மெட்ராஸ், நான் வந்திருக்கிறது ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து, அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் என்ற முதலமைச்சரோட திட்ட தலைவராக இருக்கேன். எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, 21 இருளர் மக்களை சந்தித்து இன்டர்நெட் வசதி இல்லாத மாணவர்களை ஐஐடியில கொண்டு வரணும்னு. 21 பசங்களை சந்திச்சேன். இந்த பக்கம் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சில இருந்து 1000 பசங்க சந்திச்சேன். இந்த 1000 பேரை எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த பக்கம் 21 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த 1000 பேர் எழுதின எக்ஸாம்ல 31 பேர் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சில இருந்து பாஸ் ஆறாங்க. அரசு பள்ளியிலிருந்து மலைவாழ் மக்கள்ல இருந்து எழுதின 21 பேர்ல 6 மாணவர்கள் ஐஐடி மெட்ராஸில் பட்டப்படிப்பு படிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அரசு பள்ளியிலிருந்து. கஷ்டத்தை உணர்ந்த பசங்க ஜெயிச்சாங்க. இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வந்தாரு, அந்த 6 பேரை மீட் பண்ணாரு. 6 பேரும் 4 ஆண்டு பட்டப்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கினாரு. இன்னைக்கு ஆதி திராவிடர் மற்றும் நலத்துறை சார்ந்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் இலவசமாக ஐஐடியில் பட்டப்படிப்பு படிக்கலாம். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு கல்லூரியில் அரசு பள்ளியில் படித்து வந்த மாணவர்களாக இருந்தால் ஐஐடி மெட்ராஸாக இருந்தாலும் சரி, இல்ல மருத்துவ படிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது இன்ஜினியரிங் படிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 7.5 மற்றும் சீட் அலோகேஷன்ஸ் மூலமா இலவசமாக பட்டப்படிப்பு படிக்கலாம் டிக்ளேர் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த 2 வருஷத்துல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வெற்றியை இந்த கல்லூரி கனவின் மூலமாக உங்களுடைய கனவை நினைவாக்கி உலகத்தில் சாதிக்கக்கூடிய மாணவர்களாக வருவதற்காக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை கல்லூரி சார்ந்தவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நம்ம அறிவன் சார் பேசினாங்க. அதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய மனசுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது போல நீங்க நாம ஒன்னே ஒண்ணு, ஐயா எல்லாமே உங்ககிட்ட பேசிட்டாங்க. ஒன்னே உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, எத்தனை காலேஜ் வந்திருக்கு, எல்லா அப்பா அம்மா கிட்ட எத்தனை கூலி வேலை செய்யறவங்களா இருக்காங்க. நான் இந்த காலேஜ்ல தான் படிப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள கடன்பட்டு உங்களை இட்டுன்னு போய் அந்த காலேஜ்ல சேர்க்கணும்ட்டு அந்த ஒரு எண்ணத்தை மாத்தி இன்னைக்கு நாம் தமிழக கவர்மெண்ட் உங்களுக்கு எத்தனை சலுகை கொடுக்குறாங்களோ அத்தனை சலுகையை பயன்படுத்தி வந்திருக்கிற காலேஜ்ல நீங்கள் எல்லாம் உங்களால என்ன படிக்க போறோன்ற ஒரு உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க கேட்டு இங்கேயே அட்மிஷன் பண்ற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அமைச்சர் அவர்களும் நம்மளுக்கு சேர்க்காட்டுல காலேஜ் ஓபன் பண்ணியிருக்காரு. அதையும் நீங்கள் பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம காலேஜ் நீங்க கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நீங்க முன்னேறி போறீங்களோ, எந்த அரியரும் இல்லாம உங்களுக்கு எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வருங்காலத்துல ஐஏஎஸ் டாக்டர் இன்னைக்கு நம்ம மேடையில் அமர்ந்திருக்காங்க. நம்ம கலெக்டர் அவர்கள் பாருங்க, எத்தனை பேரு வருங்காலத்துல கலெக்டர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வேலூர் மாவட்டமே இன்னைக்கு நம்ம கலெக்டர் அம்மா எந்த அளவுக்கு என்னென்ன நிகழ்ச்சி இருக்கோ அத்தனையும் செஞ்சிருக்காங்க. அது போல நீங்களும் நீங்க ஒரு வருங்காலத்துல ஒரு ஐஏஎஸ் ஆகி நீங்க அனைவருக்கும் ஒரு நல்லதை செஞ்சு பிள்ளைங்க எந்த ஒரு கெட்ட பிறங்கோ தயவு செஞ்சு போன் அவாய்ட் பண்ணிடுங்க. போனு வேணாம். முன்னெல்லாம் டிவி பார்க்காதீங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு எடுக்கும் போது எல்லா கையிலயும் போன் ஒண்ணு இருக்கு, காமிக்கிறீங்க. அந்த போனை நிறுத்தினீங்கன்னாவே உங்க வருங்காலத்தில் நீங்க சாதிக்கின்ற மாணவர்களாகலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் காலேஜ் அட்மிஷன் ஆகிறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய கல்லூரி கனவு நான் முதல்வர் திட்டத்தை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு வாழ்த்துறை வருகை தந்திருக்கும் நம்முடைய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் மாநகர திமுக செயலாளர் அண்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய 1வது மண்டல குழு தலைவர் அவர்களே, கல்வி சிஓ சார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்திய அதிகாரி சார், உண்மையாலுமே ஒரு நல்ல ஸ்பீச். இந்த அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் செய்யறாங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அவர். மற்றும் நம்முடைய உமேஷ் கல்லூரி
மாறன் சார் அவர்களே மற்றும் இந்த கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தால் அரசாங்கத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையாலுமே நான் முதல்வன் திட்டம் கல்லூரி கனவு. உண்மையாலுமே இந்த 4 ஆண்டு காலமாக பார்க்குறோம். இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து ஒன்று படிப்பு, இன்னொன்று சுகாதாரம் என்று முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையாக இந்த கடந்த 4 ஆண்டு முன்பு பொறுப்பேற்ற முதல் இந்த மாணவர்கள் முதல் சொல்லப்போனால் பெண்களுக்கான ஒரு முதல் திட்டமாக அறிவித்தார், புதுமை பெண் திட்டம். எல்லாருமே நாங்கள் கூட இந்த திருமண உதவித்தொகையை நிறுத்திட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு முதல்வர், நாங்கள் கூட உண்மையிலேயே கஷ்டப்பட்டோம். ஆனால் யாரோ ஒரு 10 பேருக்கு தான் அந்த திருமண உதவித்தொகை திட்டம் கிடைத்தது. ஆனால் இன்று பார்த்தால் அந்த புதுமை பெண் திட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏழை பெண்கள் எல்லாம் இன்று கல்லூரி படிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். ஏன்னா கலைஞர் வந்து 89ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டெல்லாம் வந்து இந்த திருமண உதவித்தொகை கொடுத்தாரு. நான் கூட இந்த ஆட்சிக்கு வந்ததுமே இந்த திருமண உதவித்தொகையை நிறுத்திட்டாரு சிஎம் அப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களில் பெண்கள் வந்து புதுமை பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர்கள் எல்லாம் கல்லூரி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். சரி, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னாச்சு? பெண்களுக்கு மட்டும்தானா இது மாணவ செல்வம்? இங்கேயே பாருங்க, ஏறக்குறைய ஒரு 70% வந்து பெண்கள் நீங்க தான் இருக்கீங்க. மாணவர்கள் ஏறக்குறைய ஒரு 30% கூட ரொம்ப கம்மியா இருக்கு. அதுலயும் பெண் வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் தான் மாணவர்கள் தான் இருக்காங்க. இந்த மாதிரி பெண்களுக்காக ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். என்று இந்த பெண்கள் முன்னேற்றத்திற்காகவே உரிமை தொகை கொடுக்கிறார், விடியல் பயன், அந்த மாதிரி பெண்களுக்காகவே ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர். அப்படியும் ஏழை மாணவர்கள் எல்லாம் படிக்க வேண்டும்ன்றதுக்காக அவங்களுக்கும் ஒரு திட்டம். நான் பார்த்தேன், ஒரு கைடு ஒன்று கொடுத்துருந்தாங்க, 70 பக்கம் இருந்தது. அந்த கைடில் நீங்கள் எல்லாம் வந்து மேல் படிப்பு, அதுக்கு முன்னெல்லாம் வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம சார் நல்ல ஒரு இது சொன்னார். நம்ம என்ன 6th-லேருந்து 10th போயிட்டாவே அப்புறம் நம்ம 11th என்ன குரூப் எடுக்கணும், +2 என்ன படிக்கணும் குரூப். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கையேடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை எடுத்து போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அடுத்த லெவலில் என்ன படிக்கணும், உங்களுக்கு என்ன ஆகலாம். சார் ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்தார். அரசாங்கம் அடுத்தது உயர்கல்விக்கான அடுத்தடுத்த இதெல்லாம் இந்த ஒரு இது நடத்தி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய முதல்வர். நீங்கள் எல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் என்ன அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர், ஏன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும், மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க. அவங்க ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, கைடு இருக்கு. ஆனால் நம்மெல்லாம் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்கள்லாம் பின்தங்கி உயர்கல்வி கிடைக்காமல் போயிடுவாங்க. 4 ஆண்டு காலமாக இந்த அரசை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த பள்ளி கல்விக்கும் சரி உயர்கல்விக்கும் ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது இந்தியாவிலே இல்லாமல் ஒரு முதல் மாநிலமாக தமிழகத்தை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கும் முதல்வர் அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய கல்லூரி கனவு திட்டமும் நான் முதல்வன் திட்டத்துக்கு விழாவில் வரவேற்பாட்டிய சிஓ அவர்களை, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுகின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை, விளக்க உரையாற்றிய ஹரிகிருஷ்ணன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஊரிஸ் காலேஜிலிருந்து துணை முதல்வர் மாறன் அவர்களை, எனக்கு முன்னால் பேசிய வேலூர் மாநகராட்சி துணை மேயர் சகோதரர் சுனில்குமார் அவர்களை, இந்த பகுதியுடைய மண்டல குழு தலைவர் புஷ்பலதா வன்னிராஜா அவர்களை, திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை, பல்வேறு தலைமை ஆசிரியர்களை, மாணவ செல்வங்களை, அத்தனை பேருக்கும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நம்முடைய ஹரிகிருஷ்ணன் விரிவாக உங்களிடத்தில் மாணவ செல்வங்களிடத்தில் முதலமைச்சர் நினைப்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார். இங்கே வந்திருக்கிற ஒரு 1000 பேர் மாணவ செல்வங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் என்னெல்லாம் இந்த மாணவ செல்வங்களை நினைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பத்திரிகையிலும் வண்ண தொலைக்காட்சியில் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள், தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன சட்டமன்றத்தில் சொன்ன ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய நாட்டினுடைய முதலமைச்சர். நண்பர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், மாணவர்கள் தெரிந்து. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் பின்னால் 3வது வரிசையில் உட்கார்ந்த காரணத்தால் அவர் பேசுவதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்த காரணத்தால் அப்போது சொன்னார், இந்தியாவிலே என்னை சிறந்த முதலமைச்சர் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என் நாடு என் தமிழ்நாடு சிறந்த நாடு என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொன்ன முதலமைச்சர் நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர். அப்போது சொன்னார், மனிதனுக்கு 2 கண், இந்த அரசை பொறுத்தவரை ஒரு கண் சுகாதாரமும் ஒரு கண் கல்வி என்று பணியாற்றும் என்று சொன்ன முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றுகின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்.
அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்விக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து போன ஆண்டு 24-25க்கு 42,000 கோடி ஒதுக்கி தந்தார். இந்த ஆண்டு 46,000 கோடியை ஒதுக்கி தந்திருக்கிறார். உயர்கல்விக்கு 8,500 கோடியை ஒதுக்கி தந்திருக்கிறார். எல்லா நிலையிலும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும். சுகாதாரத்துக்கு 24-25க்கு 20,000 கோடி, இந்த ஆண்டு 25-26க்கு 21,000 கோடி ஒதுக்கி தந்த முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் நாடு சிறப்பாக இருக்க வேண்டும், மாணவ செல்வங்கள் எல்லா நிலையிலும் உயர வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்தில் பேசினார். அப்போது சொன்னார், எல்லா அமைச்சர் பெருமக்கள் எல்லா 233 பேர் சட்டமன்றத்தில் இருந்தார்கள். அப்போது சொன்னார், சொத்து லட்சக்கணக்கான சொத்து இருக்கும், கோடிக்கணக்கான சொத்து இருக்கும், அந்த சொத்து இறுதி வரலும் வராது, கல்வி மட்டும்தான் இறுதி வரலும் வரும் என்று சட்டமன்றத்தில் பயங்கரமாக சொன்ன ஒரு முதலமைச்சர் தான் நான் முதல்வர் திட்டத்தை தந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லை, மதுரை அண்ணா அவர்கள் 100ஆண்டு விழாவில் அண்ணாவை மறைந்த பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணா 100ஆண்டு லைப்ரரியை சென்னையிலே கட்டி தந்தார். அவருடைய மகனாக இருந்து கலைஞர் லைப்ரரி மதுரை மண்ணில் தமிழ்ச்சங்கம் பிறந்த மதுரை மண்ணில் 1027 கோடி 127 கோடியில லைப்ரரியை கட்டி தந்து மாணவ செல்வங்களை 25,000-30,000 மாணவ செல்வங்களை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நம்முடைய முதலமைச்சர் பேசினார். மாணவ செல்வங்களை அதிகமான மாணவ செல்வங்கள் எனக்கு எல்லா அறிவிப்பு எல்லா நிலையிலும் நீங்க உயர வேண்டும்ன்றதுக்காக தான் 127 கோடியில இந்த கலைஞர் லைப்ரரி உருவாக்கி உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போது சொன்னார். உங்களிடத்துல இருந்து திருடாத சொத்து எது என்று சொன்னால் கல்வி மட்டும்தான் எடுத்து சொன்ன முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். நம்முடைய ஹரிகிருஷ்ணன் சொன்னார், எல்லா நிலையிலும் மாணவ செல்வங்கள் உயர வேண்டும், ஏழையில மக்கள் எல்லாம் உயர வேண்டும், மாநகராட்சி பள்ளியில நகராட்சி பள்ளியில படிக்கிற மாணவ செல்வங்கள் எல்லா நிலையிலும் உயர வேண்டும். அரசாங்கத்தின் சார்பிலும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய 24 சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையிலே நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், அரசாங்கத்துல எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நிரப்பப்படும் நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். மாணவ செல்வங்களை நீங்க நன்றாக சிந்திக்க வேண்டும். எந்த முதலமைச்சர் நினைக்காத செய்து கொண்டுகிற இந்தியாவில முதலமைச்சர் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் தளபதி தான், நாட்டுடைய முதலமைச்சர் தான். உங்களுக்காக உங்கள் மாணவ செல்வங்களை பற்றி சிந்திக்கிறார். ஏழை குடும்பத்தில் மாணவ செல்வங்களை பற்றி சிந்தித்து செயல்படுகிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர். நீங்க எல்லா நிலையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பள்ளியிலிருந்து ரொம்ப மோசமா இருக்கும். இன்னைக்கு நான் முதல்வர் திட்டத்துல நம்ம கல்வி எல்லாம் இன்னைக்கு உயர்த்த சிறப்பான தனியார் பள்ளிக்கு இணையாக இன்னைக்கு அரசாங்க பள்ளியை உருவாக்கி கொண்டிருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். நீங்க எல்லாம் உயர்கல்வி போக வேண்டும் சொல்லி மாணவ செல்வங்களுக்கு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை, ஆண்களுக்கு தர வேண்டும் மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை தந்து கொண்டு இருக்கிறார். எல்லா நிலையிலும் நீங்க கம்ப்யூட்டர் உலகம், இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல நீங்க நல்ல மாதிரி படித்தாதான் நீங்க நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று தான் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் வெளிநாட்டுக்கு சென்றால், ஜப்பான் நாட்டுக்கு சென்றாலும் சரி, துபாய் நாட்டுக்கு சென்றாலும் சரி, அமெரிக்கா நாட்டுக்கு சென்றாலும் இண்டஸ்ட்ரியை தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் தரங்கள் என்று சொல்லி எல்லா நிலையிலும் தமிழக அரசு ஒத்துழைக்க என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக தந்தீர்கள் என்று சொன்னால் தமிழக அரசு எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஒத்துழைக்கும் என்று பணியாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் தான் நம்ம பெற்றுக்கொண்டோம். இந்த 4 ஆண்டு காலத்தில் மாணவ செல்வங்களை எல்லா நிலையும் ஐடி பார்த்தீர்கள் சொன்னால் எல்லா நிலையும் உயர வேண்டும் என்று பாடுபட்டிருந்தார். எல்லாம் நீங்க பார்த்துக்கணும். இதுக்கு இந்த முதலமைச்சர் என்ன செய்தார்கள், இந்த முதலமைச்சர் என்ன செய்கிறார், நம்மளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட முதலமைச்சர் காலத்தில் நம்முடைய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் நம்முடைய ஹரிகிருஷ்ணன் போன்றோம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்தவரை நம்முடைய மாவட்டத்தில் முதலமைச்சர் என்ன நினைப்பாரோ அதை தொடர்ந்து 5 தொகுதியில் செய்ய வேண்டும் என்ற பணியாற்றுகின்ற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்மளுக்கு தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதையெல்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மாணவ செல்வங்கள் விளையாட்டாமல் இல்லாமல் அதை பயன்படுத்தி அப்துல் கலாம் பற்றி சொன்னார்கள். அப்துல் கலாம் கனவு காண வேண்டும் சொல்லி இந்த இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருந்து இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தார். அரசாங்க பள்ளியில் படித்தவர் நம்முடைய அப்துல் கலாம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசாங்க பள்ளியை படித்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண பள்ளியில படித்து இந்தியாவில் இருக்கிற ஜனாதிபதியில உருவாக்கினார். எத்தனையோ பிரைம் மினிஸ்டரில் உருவாக்கின தலைவர் கலைஞர். அவருடைய மகனாக இருந்து தமிழ்நாட்டில் எல்லா செல்வங்களும் மாணவ செல்வங்கள் எல்லா நிலையிலும் உயர வேண்டும் என்று பாடுபடுகிறார். நான் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பார்ப்பதால் நம்முடைய முதலமைச்சர் செய்வதை பெண்களுக்காக மாணவ செல்வங்களுக்காக எல்லா நிலையிலும் நீங்க உயர வேண்டும் என்று பாடுபடுகிற ஒரு முதலமைச்சர் பணியாற்றுவது உள்ளபடியாக மகிழ்ச்சியா இருக்குது. போன 14 நான் சட்டமன்ற உறுப்பினர், அப்போது சட்டமன்றத்தில் பார்த்தேன். இப்ப இருக்கிற முதலமைச்சர் செய்கிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் நகரமன்ற தலைவராக வேலூர் மாநகராட்சியில் பணியாற்றினேன்.
மேயராக பொறுப்பேற்று பணியாற்றினேன். பொறுப்பாக பணியாற்ற வேண்டும் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் வழியில நீங்க முதலமைச்சர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். மாணவ செல்வங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் வரும்போது எங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்ததெல்லாம் போட்டு காட்டினாங்க. இதெல்லாம் விளையாட்டுத்துறைனா ஒரு காலத்துல விளையாட்டுன்னா யாருக்கு விளையாடுறதுன்னு போயின்னு இருந்தான். விளையாட்டுத்துறையில அரசாங்கத்தின் சார்பில் வேலை வாய்ப்பை தந்து கொண்டிருக்கார். விளையாட்டுத்துறை தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை இந்திய அளவில் எடுத்து சென்றவர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர். மாணவ செல்வங்களை நீங்க எல்லா நிலையிலும் இந்த அரசாங்கம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு எல்லா நிலையிலும் உயர வேண்டும். தாய் தந்தை காப்பாற்ற வேண்டும் சொன்னால் நானும் என் தாயை நினைத்துதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று எடுத்து சொல்லி இங்க வந்திருக்கிற அத்தனை மாணவ செல்வங்களும் எல்லா நிலையிலும் உயர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த 2025-26 ஆண்டிற்கான கல்லூரி கனவு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றியிருக்கிற மரியாதைக்குரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அவர்களோடு இங்கே வருகை தந்து நல்லதொரு உரை ஆற்றியிருக்கிற வணக்கத்திற்குரிய வேலூர் மாநகராட்சியினுடைய துணை மேயர் அவர்களே, 1வது மண்டல குழுவினுடைய தலைவர் நல்லதொரு உரை ஆற்றியிருக்கிற மேடம் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்து எல்லோருக்கும் ஐஐடி என்ற தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக மாநிலம் முழுக்க பயணம் செய்து அனைத்து மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லூரியில் உள்ள மாணவர்கள் படிக்கும் பொழுதே 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே ஐஐடியில் உள்ள கோர்ஸ்ல சேர்ந்து படிப்பது எப்படி, ஐஐடியில டூயல் டிகிரி வாங்குவது எப்படி என்பதையெல்லாம் நமக்கெல்லாம் விளக்கி சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களை இந்த திட்டத்தில் சேர்த்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே, ஒவ்வொரு ஏடி ஸ்கில் டெவலப்மெண்ட் நான் முதல்வர் துறையினுடைய மாவட்ட அதிகாரி அவர்களே, பல்வேறு தலைப்புகளில் இங்கே பேச இருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, உயர்கல்வியினுடைய சிறப்பு, இன்ஜினியரிங், மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, ஃபிஷரி, சட்டம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று ஒவ்வொரு கல்வி நம்ம என்ன படிச்சா என்ன கிடைக்கும், என்ன மாதிரி நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இங்கே பேச வந்திருக்கிற மரியாதைக்குரிய ஒவ்வொரு பேச்சாளர் பெருமக்களே, வந்திருக்கிற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் எல்லாரும் முதற்கண் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியிலே படித்த மாணவ மாணவியும் கண்டிப்பாக கல்லூரியில படிக்கணும் சேர்ந்து. இது என்னுடைய நோக்கத்தில் முக்கியமான நோக்கம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக சொன்னதின் அடிப்படையில் வந்த திட்டம் தான் இந்த கல்லூரி கனவு. அதாவது கல்லூரி என்னென்ன கல்லூரியில என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, எவ்வளவு இடங்கள் இருக்கு, என்ன படிச்சா நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு 12ஆம் வகுப்பு படித்த அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு இதையெல்லாம் சொல்லி அந்த கல்லூரியிலிருந்து ஆட்களை வர வச்சு அட்மிஷன் போட வைக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த கல்லூரி கனவு. இது பேரளவுல ஒரு நிகழ்ச்சியா மட்டும் நடத்தாம ஒவ்வொரு மாவட்டத்துல 3-5 நிகழ்ச்சி நடத்தி நம்ம அரசு பள்ளியில் உள்ள மாணவ செல்வங்கள் அத்துணை பேரும் 12ஆம் வகுப்பு படித்த அத்துணை பேரையும் கல்லூரியில சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற சிறப்பு முயற்சி. அதுலயும் இன்னைக்கு நடக்கிற இந்த கல்லூரி கனவு ஒரு ஸ்பெஷலான கல்லூரி கனவு. ஏன் தெரியுமா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்ற ஆண்டு எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க கல்லூரியில அப்படின்னு பார்த்தப்போ இருக்கிறதுல அரசு நடத்துகிற ஹோம்கள்ல இருக்கிற பெற்றோர் இல்லாத குழந்தைகள், அதே போல பழங்குடியினர் ஹாஸ்டல், நம்ம ஏடி வெல்ஃபேர், பிசி வெல்ஃபேர் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி குழந்தைகள் தான் கல்லூரியில போய் சேராத எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து முதல்ல அந்த குழந்தைகளுக்கு முதல் கல்லூரி கனவை நடத்துவோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த
நடத்துங்கள் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் பட்டியலை அனுப்பிட்டாங்க சென்னையில இருந்து. அந்த பட்டியலில் உள்ள மாணவர்களை அழைத்து இன்று முதல் கல்லூரி கனவு நடத்துகிறோம். மாணவ செல்வங்களே, நம்முடைய மாவட்டத்துல நம்முடைய அரசு கலை கல்லூரிகள் எத்தனை இருக்கு? நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுடைய சீரிய முயற்சியிலே சேர்க்காடுல ஒரு கலை கல்லூரி, இங்கே முத்துரங்கம் கலை கல்லூரி, அதே போல நம்முடைய ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே அங்கே ஒரு அகரத்துல ஒரு கலை கல்லூரி, அதே போல நம்முடைய குடியாத்தத்திலே திருமகள் கலை கல்லூரி என்று நம்ம மாவட்டத்துல இருக்கிற கல்லூரியில மட்டும் நமக்கு 3200 சீட்டு இருக்கு. மாணவ செல்வங்களே, நீங்க கண்டிப்பாக பள்ளி படிச்சுட்டு காலேஜ்ல இப்ப சேர்ந்தா மட்டும் போதும். ஏன் தெரியுமா? எல்லாரும் சொன்ன இந்த நான் முதல்வன்கிற திட்டம் இருக்கு. இந்த நான் முதல்வன்கிற திட்டத்துல உங்களுக்கு காலேஜ் முடிக்கும் பொழுது எப்படியாவது ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கிற வகையில உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து 3 வருஷம் முடிஞ்சு உங்களை கண்டிப்பா ஒரு வேலையில சேர்ப்பதற்கான முயற்சி தான் நான் முதல்வன் திட்டம். அது மட்டும் இல்ல, நல்ல காலேஜ்ல அரசு கல்லூரியில படிச்சு நல்லா படிக்கிற குழந்தைகளை வெளிநாட்டுல போய் படிப்பது எப்படி, அதற்கான எக்ஸ்போசர் கொடுப்பதற்காக சென்ற ஆண்டு இதே நான் முதல்வன் திட்டத்துல 25 பேர் மாநிலம் முழுக்க தேர்வு செய்து வெளிநாட்டுல போய் படிச்சதுல நம்ம மாவட்டத்துல முத்துரங்கம் கலை கல்லூரியின் சார்ந்த ஒரு சகோதரியும் சென்று பர்த் யூனிவர்சிட்டி லண்டன்ல போய் 4 வாரங்கள் இருந்து படித்தார்கள் என்பது அந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் இருக்கிறது. நான் முதல்வர் திட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த வாய்ப்பை ஒவ்வொரு அரசு கலைக்கல்லூரியிலே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கும் வழங்க இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் இதை அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி, மாற்றுத்திறனாளி துறையின் மூலம் 12ஆம் வகுப்பு படித்து விட்டு அரசு கலைக்கல்லூரியில உயர்கல்வி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டுக்கு 4500 ரூபாய் உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. அதே இது நீங்க முதுகலை படிப்பு படித்தீங்கன்னா 5500 ரூபாய் கொடுக்கறாங்க. அதே இது நீங்க விடுதியில தங்கி படிப்பதாக இருந்தால் அதற்கு கூடுதல் 1000 ரூபாய். இதே போல பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில நீங்க இந்த துறையாலும் வருடத்திற்கு உங்களுக்கு 4000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது. இதை போல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறையிலும் இதே மாதிரி கொடுக்கறாங்க. இதே போல நம்முடைய எல்லாரும் சொன்னது போல தமிழ் புதல்வன் என்ற திட்டத்துல அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் கல்லூரியிலே படிக்கும் பொழுது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், புதுமை திட்டத்திலேயும் அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்வி படிக்கிற மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இப்படி உயர்கல்வி படிப்பதற்கு பல்வேறு வகை, இதே மாதிரி ஒரு தோழி ஹாஸ்டல் அப்படின்னு மாவட்டத்துல ஒரு ஹாஸ்டலை தொடங்கி நீங்க கல்லூரி படிக்கும் பொழுது உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஹாஸ்டலையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. நீங்க கல்லூரியிலே சேர்ந்து கண்டிப்பாக படிக்க வேண்டும். இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, வெளியே ஒரு கவுண்டர் போட்டிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட 10 கம்ப்யூட்டர் போட்டு நீங்க நேரா போய் நீங்க எந்த ஊரு, நம்ம மாவட்டத்துல இருக்கிற எந்த அரசு கலை கல்லூரியில நீங்க சேர விரும்புறீங்க, என்ன கோர்ஸ்ல, அந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் இருக்கு, நான் என்ன கோர்ஸ்ல அதுல சேரலாம் அப்படின்னு நீங்க போய் அவங்க கிட்ட பேசி அட்மிஷன் போட்டுக்கலாம். இப்ப எல்லாமே ஆன்லைன் அட்மிஷன் தான். நம்ம ஆன்லைன் அட்மிஷன் அதை போடுவதற்காக வெளியே லேப்டாப்போடு நம்முடைய டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் 10க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாள்ல நீங்க இங்கே சொல்கிற பேச்சாளர்களுடைய விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு நம்ம மாவட்டத்திலே இத்தனை கல்லூரிகள் இருக்கிறது, அதற்கு நீங்க அட்மிஷன் போடுவதற்கான பணியை இங்கே செய்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, நாங்கள் இதோடு விடல, தொடர்ந்து நீங்கள் கல்லூரியிலே சேர்ந்தீர்களா என்பதை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக பிளாக் லெவல்ல இதை மானிட்டர் பண்றதுக்கு ரிசோர்ஸ் பர்சன் அரசு நியமிக்க சொல்லி இருக்கிறது. அதையும் செய்து தொடர்ந்து கண்காணிப்போம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்
முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கமாகிய அரசு பள்ளியிலே படித்த அனைத்து மாணவியரும் கண்டிப்பாக உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்வோம் நம்முடைய மாவட்டத்தில் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற பள்ளி கல்வித்துறைக்கும் அதை போல நம்முடைய நான் முதல்வர் துறையினருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறோம். நன்றி. I am Bhavani. I am a final year student from Thandai Periyar Government Institute of Technology and I am currently studying Electronics and Communication Engineering. First of all, I would like to say a sincere thanks to the Tamil Nadu government and our Honorable Chief Minister for providing this opportunity to all the students and for initializing this non-முதல்வன் scheme. First, என்னுடைய first yearல இருந்து last year வரைக்கும் நான் non-முதல்வன் schemeல நிறைய mandatory courses வந்து learn பண்ணியிருக்கேன். இப்போ current trendingல இருக்கிற நிறைய emerging technologies like blockchain, Microsoft வந்து ஒரு beginner level இருந்து ஒரு advanced level வரைக்கும் டீச் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து data sciences, அப்புறமா digital marketing, இண்டஸ்ட்ரியல் ஐஓடி, இந்த மாதிரி நிறைய மேண்டட்டரி கோர்சஸ் வந்து நாங்கள் எங்களுடைய டிகிரி படிக்கிறப்பவே ஈச் செமஸ்டருமே லேர்ன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த கோர்சஸ் தான் வந்து எங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த எல்லா கோர்சஸுமே வந்து ஒரு பெஸ்ட் ட்ரைனிங் பார்ட்னர் அண்ட் எஸ்டேட் கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு ஒரு குவாலிட்டி கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இது ஜஸ்ட் ஒரு கோர்ஸாக மட்டும் இல்லாமல் they also provide the certificates. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜாக வந்து நம்மளுக்கு இருந்திருக்கு. ஸோ இது நம்மளுடைய ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணணும்னா ஒரு ரெஸ்யூமேல ஆட் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு நிறைய ஒரு குவாலிட்டியான ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த நான்-முதல்வன் ஸ்கீம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் நான் நிறைய மேண்டட்டரி கோர்சஸ் லேர்ன் பண்ணேன். நாட் ஒன்லி மேண்டட்டரி கோர்சஸ், அவங்க வந்து நம்மளோட ஒரு நான்-முதல்வன் அந்த வெப்சைட்குள்ளே நம்ம லாகின் பண்ணி போனாலே நிறைய ஃப்ரீ கோர்சஸும் நம்ம வந்து அதில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லைக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்கள் எது வேணாலும் லேர்ன் பண்ணலாம். இல்லை எதுனா ஒரு கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஏஐ டெக்னாலஜிஸ், இல்லை ஒரு பிளாக் செயின், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஒரு டேட்டா சயின்சஸ், இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஃப்ரீ கோர்சஸாக லேர்ன் பண்ணி சர்டிஃபிகேட்ஸும் நம்மளால கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் ட்ரெயின் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணதுனால இன் மை ஃபைனல் இயர் நான் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸும் நிறைய இந்த நான்-முதல்வன் ஸ்கீமில் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எப்படி எடுக்கிறது, ரெஸ்யூமே எப்படி பில்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா நிறைய இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன்ஸ் எப்படி பண்ணலாம், ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி பில்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த நான்-முதல்வன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட காலேஜில் வந்து நிறைய பிளேஸ்மெண்ட் வந்து ஆஃபர்ஸ் வரப்போ ஃபர்ஸ்ட் வந்த கம்பெனிலே வந்து நான் பிளேஸ் ஆயிருக்கேன். இன் டெக் மஹிந்திரால ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அட் வெரி குட் பேக்கேஜில் வந்து நான் பிளேஸ் ஆயிருக்கேன் த்ரூ திஸ் நான்-முதல்வன் ஸ்கீம். ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து நிறைய கம்பெனிஸ் வரும், பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எம்என்சி கம்பெனிஸ்லாம் ஒரு டாப் 10 கம்பெனிஸ், இந்த மாதிரி இது வந்து ஒரு வேர்ல்டு ஒரு டாப் 5 கம்பெனியில் வந்து நான் பிளேஸ் ஆயிருக்கேன்னா இந்த நான்-முதல்வன் ஸ்கீம் மூலமாக தான் என்னால் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நாட் ஒன்லி ஒரு பிளேஸ்மெண்ட் மட்டும் இதை ஆஃபர் பண்ணாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் இன்டர்ன்ஷிப்ஸும் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் இன்டர்ன்ஷிப்ஸ், அப்புறமா ஆக்கத்தான்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிகரம் தொடர்ன்ற ஒரு ப்ரோக்ராமும் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு இன்டென்சிவான ஒரு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபார் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் இன்ஜினியரிங் பட் ஆல்சோ இன் எவ்ரி ஸ்ட்ரீம்ஸ் லைக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிக்கல் அண்ட் ஆல்சோ இன்ஜினியரிங் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக பெனிஃபிஷியலாக இருந்திருக்கு. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். இஃப் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் கட் ஆஃப் அண்ட் ஒரு இது வந்துச்சுன்னா ஒரு டைலமால நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த காலேஜ் சேரலாம் அப்படின்னு எல்லாருமே இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வந்து ஒரு நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாரும் யூஸ் பண்ணி ரொம்ப சின்சியராக வந்து இதை நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ஒரு டேக் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்காம சின்சியராக ஃபர்ஸ்ட்லேருந்தே படித்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு டாப் 10 கம்பெனிஸில் வந்து ஒரு கம்பெனியாவது இந்த நான்-முதல்வன் ஸ்கீம் மூலமாக பிளேஸ் ஆவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்.
12ஆம் வகுப்பு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலே படித்து இன்று கவின் கல்லூரியில் வெற்றி நடை போடும் நம்முடைய மாணவ செல்வன் இர்ஃபான் ராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் உரைக்க விரும்புகிறேன். குட் மார்னிங் டு ஆல். ஐ எம் இர்ஃபான் ராஜ். நான் வந்து இப்போ சென்னையில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சென்னையில் BFA பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் 4 இயர் டிகிரி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராயிங் தான். அவங்கள வந்து ஒரு 10 நிமிஷம் நான் வந்து வரைஞ்சி கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ என்னோட ஊர் வந்து இதே தான், வேலூர் தான். வேலூரில் குடியாத்தம்ல சின்ன ஒரு கிராமம் தட்டப்பாறை அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் லைஃப் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து 12th முடிச்சிட்ட உடனே என்ன படிக்க போகிறேன், என்ன மார்க் தான் முதல்ல கேட்பாங்க. அதே மாதிரி தான் எங்கிட்ட கேட்டாங்க. ஸோ கேட்டுட்டு என்ன ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணோம். ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்சது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லாக டிராயிங் தான் பிடிக்கும் அப்படின்றதுனால அது இருக்கிற சென்னையில் மொத்தம் 3 காலேஜ் இருக்குது. ஸோ அதில் ஒரே ஒன்றத்தில் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்க நம்ம ஸ்கூல்லேருந்து. அப்ளிகேஷன் போட்டு அதுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போனேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எடுத்துட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் எங்கள் அப்பாவும் போகிறோம். நான் வந்து சென்னை ஃபுல்லாகவே இங்கேருந்து தான் படித்தது. ஸோ சென்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறேன். என்னடா ஒன்றுமே தெரியல, என்னடா இது இங்கே எங்கே எப்படா படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் போயிட்டு இருந்தேன். ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து டாப் 10ல் 9th ரேங்க் எடுத்து அப்படியே நம்ம தமிழக முதல்வரோட கையால் அவரோட லேப்டாப்பும் பரிசு எனக்கு கொடுத்தாரு. அப்படியே போயிட்டு ஜாயின் பண்ணுங்க காலேஜில். ஜாயின் பண்ணதோடு இல்லாமல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க எப்படின்னா, நம்ம அங்கே படிக்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் அங்கே தங்கணும் சாப்பிடணும் அப்படின்றது எவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? அப்படின்னும் போது எங்கள் சீனியர்களை நாங்கள் ரூம் எடுத்து நானே சமைச்சு துணி துவைச்சி சாப்பிட்டுட்டு காலேஜ் போயிட்டு வந்திருந்தேன். வீட்டில் இருந்தால் ஒரு வேலை செய்கிறதில்ல, சும்மா உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் அங்கே போய் எல்லா வேலையும் செஞ்சு நானே காலேஜ் போயிட்டு வந்து இப்போ செகண்ட் இயர் வந்து முடிச்சாச்சு, 3rd இயர் போகிறேன். எங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே எங்கள் காலேஜில் மட்டும்தான் 1 month டூர் கூட்டு போவாங்க. வேறு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க. ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்து 2nd இயர் 3rd இயர் 4th இயர்னு சொல்லிட்டு 3 இயருமே வந்து 1 month கூட்டு போவாங்க. ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ஏன்னா இங்கே இருந்துட்டு வெளியே போயிட்டு அவ்வளோ சுற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப அனுபவம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இவ்வளோ கஷ்டத்துலேருந்து சென்னைனா என்னன்னே தெரியாத இடத்துல இருந்து நான் வந்து சென்னை போனால் இப்போ ஊரே சுற்றிட்டு வந்துடுவேன். சென்னையில் அவ்வளோ இடமும் தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்படி இருந்துட்டு செகண்ட் இயர் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்ணும்போது தமிழக முதல்வரோட கையால் வந்து ப்ரைஸ் வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு 2 இயர்ஸுமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர். அதாவது எவ்வளோ காலேஜ்லேருந்து வந்திருந்தாலும் வெவ்வேறு இடத்துலேருந்து வந்திருப்பாங்க, வெவ்வேறு மாவட்டத்துலேருந்து வந்திருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஃபர்ஸ்ட் இயரும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவர் வாங்கினேன், செகண்ட் இயரில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவர் வாங்கினேன். அதுவும் சின்ன ஒரு கிராமத்துலேருந்து போயிட்டு அவ்வளோ பெரிய ஒரு பரிசு கிடைக்கின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா ஊருக்கு பெருமை தேடி தரணும் அப்படின்றது அப்படி நினச்சி பார்க்க முடியாத ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது. ஆனால் எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு, நம்ம ஊருக்கு பெருமை தான் இல்லையா அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து எனக்கு பிடிச்சது தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படித்து ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சதை படிங்க அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு வருஷத்துலேருந்து எனக்கு அதிகமாக மார்க் எடுத்துட்டேன், எனக்கு அதனால அந்த சீட்டு கிடச்சிச்சு, நான் அது போய் படிக்க போகிறேன். எனக்கு கம்மியாக மார்க் கிடச்சிச்சு, அதனால் எனக்கு கிடைச்சது வந்து கிடைக்கல, பிடிச்சது இப்போ கிடைக்கல அப்படின்னா சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சது கிடைச்சா படிங்க, அப்படி இல்லையா கிடைச்சது பிடிச்சு படிங்க, அவ்வளோதான் விஷயம். பிடிச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிலே வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர நம்ம தமிழக முதல்வர் ஏற்படுத்தி தராங்க. இதுல இருந்து கல்லூரி கணவன் இவ்வளோ ஒரு அப்போ சாப்பாடெல்லாம் போட போகிறாங்க பார்த்துங்க. இவ்வளோ ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு இவ்வளோ நம்ம கலெக்டர் மேம் வந்திருக்காங்க. இவ்வளவும் நம்ம எதுக்காக பண்ணுறாங்க, நம்ம முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து முன்னேறி அவங்களுக்கு வந்து செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து நல்லா படித்து நல்ல ஒரு ஜாபுக்கு போனோம்னாவே அவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு கடமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பெயர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்று கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று அரசு பள்ளி மாணவனாகிய அவன் மிக்க தன்னம்பிக்கையோடு வெற்றி பெற்ற கதையை உங்கள் முன் சொன்ன இர்ஃபான் ராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு திட்டத்தின் கையேட்டினை மாணவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்குமாறு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
இதில் மாற்றுத்திறனாளி நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் இனி மாற்றுத்திறனாளி மாணவனாக பயன்பெற போகும் பிரசாந்த் அவர்களை அழைக்கிறோம். கையேட்டினை பெறுமாறு மாணவர்களை அழைக்கிறோம். மேடம் ஒரு நிமிஷம் இங்க பாருமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.